தூய யோவான் எழுதியபடி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்ச நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு பங்கிலே ஒரு மனிதர் அங்கிருந்த பங்கு பணியாளரை தன்னுடைய வீட்டிற்கு ஒரு விருந்துக்கு அழைத்திருந்தார். அந்த வீட்டிற்கு சென்ற அருள் பணியாளர் தனியாக செல்வதற்கு பதிலாக தங்களுடைய பங்கு ஆலயத்திலே பணியாற்றி கொண்டிருந்த அந்த உபதேசியாரையும் அழைத்து கொண்டு 2 பேருமே அந்த விருந்துக்கு சென்றார்கள். அந்த விருந்துக்கு சென்ற இடத்திலே மற்ற நிறைய விருந்தினர்கள் இருந்தார்கள். அந்த அனைவருமே அந்த விருந்துக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த விருந்தை உண்பதற்கு முன்பாக நிறைய பாடல்களை பாடி, ஆன்மீக பாடல்களை பாடி ஒரு வகையான ஜெபத்தை செய்து கொண்டிருந்தார்கள். நிறைய இசைக்கருவிகளை அவர்கள் வாசித்து அந்த பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பாடிக்கொண்டிருந்த பொழுது இந்த பங்கு பணியாளரையும் அவர்கள் ஒரு பாடல் பாட அழைத்தார்கள். அப்பொழுது இந்த பங்கு பணியாளர் 23வது திருப்பாடலை அங்கே பாடலாக பாட ஆரம்பித்தார். ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்ற அந்த 23ஆம் திருப்பாடலை மிக அழகாக பாடி முடித்தார். ஏனென்றால் இவரும் ஒரு இசை தெரிந்திருந்தவர். எனவே நன்றாக அழகாக பாடிய அந்த பங்கு பணியாளரை எல்லாருமே கைத்தட்டி நிறைய பாராட்டினார்கள். பிறகு என்ன செய்தார்கள், இந்த பங்கு பணியாளரோடு உடன் சென்ற அந்த உபதேசியாரையும் ஒரு பாடல் பாடும்படி கேட்டார்கள். இந்த உபதேசியாருக்கு பாட்டு பாட தெரியாது. ஏனென்றால் இவர் அந்த அளவுக்கு பெரிய பாடகர் இல்லை. இசையும் அவருக்கு அந்த அளவுக்கு தெரிந்திருக்கவில்லை. இருந்தாலும் என்ன செய்தார், ஒரு வழியாக மனதை தேற்றிக்கொண்டு தைரியப்படுத்தி கொண்டு என்ன செய்தார், இவரும் அதே 23வது திருப்பாடலை அங்கே சொல்ல ஆரம்பித்தார். பாடுவதற்கு பதிலாக ரொம்ப உருக்கமாக என்ன செய்தார், சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்லி முடித்த பின்பு இந்த அருட்பணியாளர் சொன்னாராம், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எனக்கு 23வது திருப்பாடலை தெரிந்திருந்தது. ஆனால் இந்த உபதேசியாருக்கோ அந்த திருப்பாடலே வரக்கூடிய ஆயர் யார் என்று தெரிந்திருக்கிறது என்று அந்த பங்கு பணியாளர் சொன்னாராம். என்ன செய்தி என்றால், திருப்பாடலே வரக்கூடிய ஆயரை தெரிந்திருக்கின்றது என்றால் அந்த ஆயர் எப்படிப்பட்டவர், அந்த ஆயர் நமக்கு என்னவெல்லாம் செய்வார் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்த ஒரு மனிதராக இந்த உபதேசியார் நமக்கு சொல்லியிருக்கின்றார் என்று இந்த அருள் பணியாளர் சொன்னாராம். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால்,
நாம் இன்று நல்லாயன் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நல்லாயன், நல்ல ஆயர் என்ற அந்த ஒரு தலைப்பிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு நமக்கு ஒரு ஆயராக இருக்கிறார் என்பதை இன்றைய ஞாயிறு நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. இங்கே வாசிக்கப்பட்ட நற்செய்தி நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகின்றார், நானே நல்ல ஆயன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். நானே நல்ல ஆயன் என்றால் ஒரு ஆயன் எப்படிப்பட்ட ஆயனாக இருப்பார் என்பதையும் இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னதை நாம் கேட்டோம். விவிலிய முழுக்கவே பார்த்தோம் என்றால், பைபிள் முழுக்கவே பார்த்தோம் என்றால், கடவுளுடைய அன்பை நாம் தெரிந்து கொள்வதற்காக, கடவுளுடைய அன்பை நாம் அறிந்து கொள்வதற்காக பல தலைப்புகளை நாம் கடவுளுக்கு கொடுக்கின்றோம். கடவுளை ஒரு தந்தையாக, கடவுளை ஒரு நீதிபதியாக, கடவுளை ஒரு அரசராக, கடவுளை ஒரு தலைவராக, சில சமயங்களிலே கடவுளை ஒரு தாயாக விவிலியமானது உருவகப்படுத்தி, இப்படி பல வகைகளிலே நாம் எப்படியெல்லாம் மன்னக வாழ்வில் அன்பை அனுபவிக்கின்றோமோ அந்த எல்லா வழிகளிலுமே கடவுள் என்ன செய்கின்றார், தனது அன்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்ற செய்திகளை இந்த எல்லா தலைப்புகளையுமே சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. அதிலே ஒரு தலைப்பு தான் இந்த ஆயர் என்ற தலைப்பு. ஆயர் என்ற தலைப்பை பயன்படுத்தி, அந்த ஒரு உருவகத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு நம்ம எப்படியெல்லாம் அன்பு செய்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் வாயிலாக நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு ஏன் இந்த ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால், யூத சமுதாயத்திலே மக்கள் நிறைய ஆடுகளை வளர்த்து கொண்டிருந்தார்கள். ஆடுகள் மட்டுமல்ல, நிறைய வீட்டு விலங்குகளை அவர்கள் வளர்த்தார்கள். கழுதைகள், ஆடுகள், மாடுகள் என்று நிறைய வீட்டு விலங்குகளை அவர்கள் வளர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டு விலங்குகளிலே ஆடுகளும் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றவை. எனவே அந்த ஆடுகள் மற்றும் அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆயர், இது எல்லாமே அவர்களுக்கு நிறைய அனுபவமாக இருந்தது. எனவே என்ன செய்கின்றார் ஆண்டவர், அவர்களுக்கு எது நிறைய தெரிந்திருக்கின்றதோ, வாழ்க்கையினுடைய எந்த அனுபவம் அதிகமாக இருக்கின்றதோ அதே அனுபவத்தை பயன்படுத்தி, அந்த ஒரு தலைப்பை பயன்படுத்தி என்னோட அன்பை எடுத்து சொன்னோம் என்றால் மக்களுக்கு புரியும் என்பதற்காக என்ன செய்கின்றார், இந்த ஆயர் என்ற தலைப்பை இங்கே ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுக்கின்றார். அந்த ஆயர் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து, அவர் நமக்கு ஆயர், நாம் எல்லாமே அவருக்கு ஆடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எதற்காக ஆண்டவர் இந்த ஆயர் என்ற தலைப்பை தேர்ந்தெடுக்கின்றார் என்றால், அதுக்கு நிறைய நாம் காரணங்களை கொடுக்கலாம். இப்போது ஒரு ஆயர், ஆடுகள் என்ற இந்த ஒரு வாழ்வின் அம்சத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் யூத சமுதாயத்தில் போக தேவையில்லை. நம்முடைய ஊரிலேயே நம்முடைய மக்கள் என்ன செய்கின்றார்கள், நிறைய பேர் ஆடுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களே ஆயர்களாக இருந்து அந்த ஆடுகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாம் பல இடங்களிலே பார்த்திருக்கலாம். பயணிக்கின்ற பொழுதோ அல்லது வேறு எங்கேயோ போயிருக்கின்ற பொழுதும் கிராமப்புற பகுதிகளிலே, வயல்வெளியிலே பார்த்தோம் என்றால் நிறைய மக்கள் ஆடுகளை மேய்ப்பதை நாம் பார்த்திருக்கலாம். எனவே ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த செய்திகள் நம்ம புதியதாக இருக்க தேவையில்லை. நாம் பல நேரம் அப்படிதான் நினைக்கின்றோம். ஓ இப்படியா அப்படியா என்று தெரியாத போல கேட்கின்றோம். ஆனால் யூத மக்களை விட நாமும் அதிகமாக இந்த ஆடுகளை பற்றியும் அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆயர்களை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சமுதாயமும் யூத சமுதாயத்தை போலவே நிறைய விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம். விவசாயத்தின் ஒரு பகுதியாக அந்த ஆடுகளை வளர்த்து, ஆடுகளை மேய்த்து, அந்த ஆடுகள் வழியாக நாம் வாழ்வாதாரத்தை பெறக்கூடிய வாழ்வு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றது. எனவே அந்த ஒரு பின்னணியில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நல்லாயன் உவமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் ஏன் ஆடுகளை தேர்ந்தெடுத்து அவரே ஆயராக உருவகப்படுத்தி ஏன் சொல்லுகின்றார் என்றால், மற்ற விலங்குகளை விட இந்த ஆடுகள் சாந்தமானவை, கொஞ்சம் அப்பாவித்தனமானவை என்றும் சொல்லலாம். ஏனென்றால் மற்ற விலங்குகளுக்கு ஆபத்துகள் வருகின்ற பொழுது அவைகள் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளும். ஏதாவது வகையிலே ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி அவர் என்ன செய்வார்கள், தப்பித்துக் கொள்கின்றன. எடுத்துக்காட்டு, இப்போ நாய்க்கு ஆபத்து வருகின்றது, என்ன செய்யும், அது குலைத்து விட்டு அல்லது ஒருவேளை கடிக்கும் பொழுது கடித்து விட்டு அது தப்பித்துக் கொள்ளும். அல்லது ஒரு பூனைக்கு ஆபத்து வருகின்றது, என்ன செய்யும், அந்த பூனை ஒரு மாதிரி கைகள் நகத்தை எடுத்து என்ன செய்யும், பிறரை காயப்படுத்தி விட்டு தப்பித்துக் கொள்ளும். அல்லது சிறுத்தைக்கு ஆபத்தே வராது. ஏனென்றால் சிறுத்தை தான் மற்ற விலங்குகளுக்கு ஆபத்தாக இருக்கும். அதுக்கு ஆபத்தே வராது. சிங்கம் அப்படித்தான், புலியும் அப்படித்தான், பாம்புகள் எல்லாம் என்ன செய்யும், ஏதாவது ஆபத்து வந்தால் ஏதாவது யுக்தியை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளும். ஆனால் தப்பிக்கவே தெரியாமல் மாட்டிக்கொள்கின்ற ஒரே விலங்கு எதுவென்றால் ஆடுகள் மட்டும்தான்.
நம்ம அடிக்கடி செய்திகளிலே பார்த்துருப்போம். எங்கேயாவது ஆடு மேய்க்கிற யாராவது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் ஏதோ ரயில்வே ட்ராக் இருக்குது, ஒரு ட்ரெயின் வருகின்றது என்றால் என்ன செய்வார்கள், அந்த ஆடுகளுக்கு வந்து தப்பிக்க வழி தெரியாமல் என்ன செய்யும், அந்த ட்ரெயினில் அடிபட்டு இறந்து போது நாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லது எங்கேயாவது ஆடுகளை மேய்த்து விட்டு ஒரு மெயின் ரோட்டில் அப்படியே வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க என்றால் அந்த மெயின் ரோட்டில் வரக்கூடிய வாகனங்களிலே ஆடுகள் அடிபட்டு இறந்து போவதையும் நாம் செய்திகளாக பார்த்திருக்கலாம். அல்லது ஆடுகள் பாதுகாப்பாக கொட்டிலில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது கூட ஏதாவது வேறு ஒரு வெறி பிடித்த நாயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஓநாயோ அல்லது சிறுத்தை இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தால் சிறுத்தைகளை உள்ளே வந்து என்ன செய்யும், ஆடுகளை கொன்றுவிட்டு காயப்படுத்தி விட்டு சென்றுவிடும். இப்படியாக தப்பிக்க வழி தெரியாத ஒரு விலங்கு எது என்றால் அது ஆடுகள் மட்டும்தான். எனவே ஆடுகளுக்கு ஒரு ஆயர் கண்டிப்பாக தேவை. எப்படிப்பட்ட ஆயர்? அந்த ஆயர் ஆடுகளை பாதுகாப்பதற்காக ஆடுகளுக்கு முன்னால் செல்லக்கூடிய ஆயராக இருப்பார். அதைத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுகின்றார். ஆடுகளை பாதுகாப்பதற்காக ஆடுகளுக்கு முன்னால் செல்லக்கூடிய ஆயராக நான் இருக்கின்றேன். அப்போ என்ன அர்த்தம்? ஆடுகளுக்கு எது ஆபத்து வரப்போகின்றது என்றால் அந்த ஆபத்து ஆடுகளை பாதிப்பதற்கு முன்பாக ஆயனை பாதிக்க வேண்டும். ஆயன் தன்னுடைய வாழ்வை கொடுத்து ஒருவேளை இறக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தால் கூட ஆடுகள் இறக்கக்கூடாது, அதற்கு பதிலாக நான் இறக்க வேண்டும் என்ற தியாக உள்ளத்தோடு என்ன செய்வார், அந்த ஆடுகளுடைய ஆயர் ஆடுகளுக்கு முன்னால் செல்வார். இது முன்னால் சென்று அந்த ஆடுகளுக்கு என்ன ஆபத்து வரப்போகின்றது முன்னாடியே பார்த்துவிட்டு அந்த ஆடுகளுக்கு அந்த ஆபத்து வராமல் ஆடுகள் பாதுகாப்பாக இருப்பதற்காக அவர் எல்லா வழிகளையும் அந்த ஆடுகளுக்காக ஆயத்தம் செய்வார். இப்படியாக ஆடுகளை பாதுகாப்பதற்காக ஆடுகளுக்கு முன்னால் செல்லக்கூடியவர் தான் ஆடுகளுடைய ஆயர். அடுத்ததாக ஆடுகளுக்கு ஆயனின் குரலை தெரியும் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். ஆடுகளுக்கு ஆயனின் குரல் தெரியும், ஆயனுக்கும் ஆடுகளை தெரியும், அந்த ஆடுகளுக்கும் ஆயனின் குரல் தெரியும். எப்படி தெரியும்? நான் ஒரு முறை பார்த்த ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு என்றால், ஒரு ஊரில் கிராமப்புற பகுதியில் என்ன செய்கின்றார்கள், ஆடுகளை மேய்ப்பதற்காக ஓட்டிச் செல்கின்றார்கள். ஒருத்தர் ஆடு கிடையாது, ஒரு 4-5 பேர் அவங்களோட ஆடுகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து மொத்தமாக ஓட்டிட்டு போய் என்ன செய்கின்றார்கள், மேய்க்கின்றார்கள். மேய்த்து விட்டு மீண்டும் மாலை வேளையில் என்ன செய்கின்றார்கள், அந்த ஆடுகளை மீண்டும் ஊருக்கு ஓட்டிக்கொண்டு வருகின்றார்கள், வீடுகளுக்கு ஓட்டிக்கொண்டு வருகின்றார்கள். வருகின்ற பொழுது இப்போ அங்கே இருக்கக்கூடிய 4-5 பேர் என்ன செய்ய வேண்டும், அவங்க ஆடுகளை தனித்தனியாக பிரித்து அவங்கவுங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். எப்படி கூட்டி கொண்டு செய்கின்றார்கள் என்றால், அந்த ஊருக்கு வருகின்ற பொழுது அந்த ஊருக்கு முன்னால் நின்று என்ன செய்கின்றார்கள், அந்த ஆடுகளை நிறுத்திவிட்டு ஒருவர் முன்னாடி போகிறார். ஒருத்தர் முன்னாடி போய் அவர் ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. அவர் சவுண்டை கேட்கக்கூடிய அந்த ஆடுகள், அவருடைய ஆடுகள் ஒவ்வொன்றா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்செல்லாம் முன்னாடி வந்துடுது. அவருடைய ஆடுகள் எல்லாமே முன்னால் வந்த உடனேயே எல்லா ஆடு வந்துச்சான்னு என்னை பார்க்குறாரு. என்னை பார்த்த பிறகு எல்லா ஆடுகள் வந்துடுச்சு என்று தெரிந்த பிறகு அப்படியே அவர் ஆட்டை மட்டும் ஓட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறார். அடுத்தது இன்னொரு ஆயர் வருகின்றார். அவர் வந்து என்ன செய்கின்றார், அவர் ஒரு சவுண்டை கொடுக்குறாரு. அவர் ஒரு சவுண்டை அந்த சவுண்டை கேட்கின்ற அவருடைய ஆடுகள் அது ஒவ்வொன்றா வெளியே வருகின்றன. ஒவ்வொன்றா வெளியே வந்து அவைகள்லாம் அப்படியே தனியாக வந்து விடுகின்றன. தனியாக வந்தவுடனே என்ன செய்கின்றார், அவரும் எல்லா ஆட்டையும் என்னை பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குதா என்று பார்த்துவிட்டு அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அவங்க வீட்டுக்கு போய்விடுறார். இப்படியாக ஒவ்வொரு ஆயராக முன்னால் வந்து எந்த சத்தத்தை கொடுத்து அந்த ஆடுகளை வளர்த்திருக்கின்றார்களோ அந்த சத்தத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த சத்தத்தை கேட்கின்ற ஆடுகள் அவர் குரலை பின்பற்றி அவங்க வீட்டுக்கு செல்லுகின்றன. இதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற ஆடுகளுக்கு ஆயனின் குரலை தெரியும் என்று ஏன் சொல்லுகின்றார் என்றால், இப்படி தான் இந்த பின்னணியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக அந்த ஆடுகளுக்கும் ஆயனுக்கும் நல்ல ஒரு இணைப்பு இருக்கின்றது. ஆடுகளுக்கும் ஆயருக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கின்றது. இந்த உறவு உடைக்கப்பட முடியாத ஒரு உறவு, பிரிக்கப்பட முடியாத ஒரு உறவு. எனவே என்ன செய்கின்ற ஆண்டவர் இந்த ஒரு உருவகத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு ஆயர் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்ற ஆயராக இருக்கின்றாரோ அதே போலத்தான் உங்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே நம்முடைய ஆண்டவர் நமக்காக வாழ்வு கொடுக்க வந்த ஆண்டவர் நமக்கு எப்படி வாழ்வை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார், உயிரையே கொடுத்து நம்மை மீட்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். மிக அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார். நான் வாசிக்கப்பட்ட நற்செய்தியை கேட்டீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தியின்படி 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகின்றார், நான் எனது ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு வந்துள்ளேன், அதுவும் அவை நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன்.
அரைகுறை வாழ்வு அல்ல, நிறை வாழ்வை நாம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆண்டவர் நமக்கு மத்தியிலே ஒரு ஆயராக இறங்கி வந்திருக்கின்றார். எப்படி நமக்காக உயிரை கொடுக்கின்றார், வாழ்வு கொடுக்கின்றார்? தன்னையே தியாகம் செய்து தன்னையே பலியாக்கி நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு மத்தியிலே ஒரு மனிதராக ஆயராக இறங்கி வந்திருக்கின்றார். இதையே சொல்லி பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மிக அழகாக ஆண்டவர் இன்னொரு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். வேறு என்ன வார்த்தைகள் என்றால், இதற்கு முன்பாக வந்திருந்த அனைவருமே திருடரும் கொள்ளைக்காரரும். இந்த திருடர் கொள்ளைக்காரர் எப்படிப்பட்டவர்கள்? மக்களை பயன்படுத்தி மக்களுக்கு தலைவர்களைப் போல நடித்துவிட்டு தங்களுக்கு கிடைத்த அந்த சுகபோகங்களை அனுபவித்து விட்டு இவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவர்கள், செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர்கள். தங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் சுயநலத்தோடு அந்த பொறுப்புகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு சுகபோக வாழ்வை வாழ்ந்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல, உங்களுக்காக வாழ்வை கொடுக்க வந்திருக்கின்ற ஒரு ஆயர் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட ஆயர்? உண்மையான ஆயர். ஆடுகளின் உண்மையான ஆயர் எப்படிப்பட்ட ஆயராக இருப்பார்? ஆடுகளுக்காக இருக்கக்கூடிய அந்த வாயில் வழியே உள்ளே போவார். பின்புறத்திலிருந்தோ அல்லது பக்கவாட்டிலிருந்தோ உள்ளே வரமாட்டார். வாயில் வழியாக உள்ளே செல்லக்கூடியவர் தான் உண்மையான ஆயர். இனி அப்படிப்பட்ட ஆயராக நான் வந்திருக்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆக அந்த ஆயராக வந்திருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் நமக்காக நிறைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, துன்பங்களை ஏற்றுக்கொண்டு, துயரங்களை ஏற்றுக்கொண்டு, தான் எந்த ஒரு தவறுமே செய்யாவிட்டாலும், எந்த ஒரு பழியுமே தம் மீது நிரூபிக்கப்படாவிட்டாலும் திறந்த மனப்பான்மையோடு, தியாக மனப்பான்மையோடு நமக்காக எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்வில் நாமும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கும் கஷ்டங்கள் இருக்கின்றன, நமக்கும் துயரங்கள் இருக்கின்றன, நாம் தாங்கிக் கொள்ள முடியாத பாடுகளும் நம்மை சூழ்ந்து வரக்கூடிய நேரம் இருக்கின்றது. எனவே அந்த நேரத்தில் நாம் ஆடுகளைப் போல திக்கற்ற மக்களாக மாறிவிடாமல், ஆடுகளைப் போல தப்பிக்க வழி தெரியாமல் சிதறி போய்விடாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அவரே வாழ்ந்து காட்டுகின்ற ஆயராக இருக்கின்றார். என்ன செய்கின்றார்? ஆடுகளுக்கு முன்னால் சொல்லக்கூடிய ஆயர் எப்படி வருகின்ற ஆபத்தை முதலில் தான் சந்திக்க தயாராக இருக்கின்றாரோ, அதே போல நேரிய வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவதற்காக நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை நாம் எப்படி துணிவோடு சந்திக்க வேண்டும் என்பதற்காக முதலில் அவரே என்ன செய்கின்றார்? எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். எல்லா பாடுகளையும், எல்லா கொடுமைகளையும் திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக மீட்பை கொடுத்த ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். இனி அவரை போல நாமும் துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுதும் நாம் திக்கற்ற மக்களாக மாறக்கூடாது என்பதற்காக நமக்கு தன்னுடைய வாழ்வின் வழியாக தைரியத்தை கொடுக்கின்றார், நம்பிக்கையை கொடுக்கின்றார், துணிவை கொடுக்கின்றார். துணிவோடு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாருமே தோற்று போவதில்லை என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதையே சொல்லி பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வெற்றியுள்ள வாழ்வை பெற வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்வை பெற வேண்டும், மன நிறைவுள்ள வாழ்வை பெற வேண்டும், என்றுமே நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்றால் அது துன்பங்கள் இல்லாமல் கிடைக்காது. அதற்காக கொஞ்சம் கஷ்டப்படாமல் கிடைக்காது. கொஞ்சமாவது கஷ்டப்பட வேண்டியிருக்கும். போராட்டங்கள் இல்லாமல் வெற்றி என்பது இல்லை. துயரங்கள் இல்லாமல் வாழ்வில் ஒளி வீசுவது என்பது இல்லை. கொஞ்சமாவது நாம் கஷ்டப்பட தயாராக இருந்தால்தான் ஆண்டவர் கொடுக்கின்ற மீட்பை ஒரு அர்த்தமுள்ள மீட்பாக நாமும் அனுபவிக்க முடியும். எனவே ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய வாழ்வை எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுத்து, நான் எப்படி திறந்த மனத்தோடு உங்களுக்காக எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டேனோ அதே போல நீங்களும் உங்களால் முடிந்த துன்பங்களை உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு வழிகாட்டுகின்ற ஆயராக நமக்கு இன்று கொடுக்கப்படுகின்றார். எனவே இன்றைய நாளிலே ஜெபிப்போம். நம்முடைய ஆயர் எப்படி தியாக மனப்பான்மையோடு நமக்காக உயிரை கொடுத்தாரோ அதே போல நாமும் தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்தும் நம்முடைய ஆயரை நாமும் என்றுமே பின்பற்றி, வழி தெரியாத ஆடுகளைப் போல் மட்டும் வாழ்ந்து விடாமல் ஆயரை பின்பற்றி ஆயர் கொடுக்கின்ற வழிகாட்டுதலை பெற்று அந்த ஆயருடைய வழிகாட்டுதலில் வழி தெரிந்த மக்களாக வாழ்ந்து ஆண்டவருக்கு என்றும் சாட்சிகளாக விளங்க தொடர்ந்து ஜெபித்து பங்கேற்போம். என்னுடைய வாழ்வில் தொடர்ந்து ஜெபிக்கின்ற மக்களாக திகழ்வோம். ஆமென்.